நம்ம வந்து இப்போ ஃபலூடா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து பாலை காய்ச்சி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா, இது நான் வந்து வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் பாதாம் பிசினி ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாம் பிசினி வந்து ஒரு 4 ஹவர் ஊறினா போதும். 4 ஹவருக்கு முன்னாடி எடுத்து போட்டிங்கனாலே ஊறிடும். பாதாம் பிசினி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சப்ஜா சீட், இது வந்து நம்ம எப்போ வந்து இது போட போகிறோமோ அந்த டைமில் போட்டிங்கன்னா கூட உடனே ஊறிடும். ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த சப்ஜா சீட் ரெடி ஆகிறதுக்கு, ஊறுறதுக்கு. அடுத்து வந்து நான் வந்து இங்கே வந்து மாதுளப்பழமும் ஆப்பிளும் அடுத்தது வாழைப்பழமும் வச்சுருக்கேன். இப்போது இங்கே வந்து ஜவ்வரிசியும் வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் கொஞ்சம் அந்த ஃபலூடாவில் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நான் ஐஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில், அதை வச்சுருக்கேன். அதுதான் மேலே போட போகிறேன். இங்கே மில்க் மேடும் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மில்க் மேடை வந்து இந்த பாலில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா க்ரீமி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக ஓகே, இது ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸில் போட்டு சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மில்க் மேடு போய் அடியில் நின்றுடும். இது சுகர்லாம் அதுவும் சேர்க்க வேண்டாம். இதுவே போடும். இந்த ஸ்வீட்டு, இந்த ஃப்ரூட்டில் இருக்க ஸ்வீட்டு, அடுத்தது மில்க் மேட் போட்டுக்கலாம், அதில் உள்ள ஸ்வீட்டு, அடுத்து வந்து நம்ம ஐஸ் போட போகிறோம், அதோட உள்ள ஸ்வீட். அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது கொஞ்சம் இந்த மாதிரி பாலை ஊற்றிக்கணும் இதில். ஓகே, ரெடியாக. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சேமியா போடுவோம். சேமியா அதுக்கு அடுத்தது இந்த பாதாம் பிசினி போட்டுப்போம். இப்போ வந்து இந்த சப்ஜா சீட் இருக்குல்ல, இதோட இது போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதுளப்பழம் இருக்குல்ல, இந்த மாதுளப்பழத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆப்பிள் இருக்குது, ஆப்பிளும் சேர்த்து போட்டுக்கலாம். இது வாழைப்பழம் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ ஐஸ் மட்டும்தான் போடணும், அதையும் போட்டுருவோம். இந்த ஐஸ் வந்து இது நான் வீட்டில் நானே ரெடி பண்ணது, சாக்லேட் ஐஸு. இதை போட்டுப்போம். ஓகே, ஃபலூடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், அது தெரியும். ரெடி ஆகிடுச்சு ஃபலூடா சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குது? இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். கடையிலலாம் கொடுத்து வாங்காதீங்க, அது எவ்வளோ சுத்தமாக இருக்கும்னு தெரியாது. இதெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, நமக்கும் பிடிக்கும் ரொம்ப. ஓகே ஃப்ரெண்ட், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பை.